ஞாயிற்றுக்கிழமை மதிய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் கறி குழம்பு கிடையாது. அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, எப்போதும் போல் சலாத் ரெடி பண்ணியாச்சு. கேரட்டு, வெள்ளரிக்காய், முள்ளங்கி, கொஞ்சம் பச்சை மிளகா இதை தான் சலாத் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரோமால் ரொட்டி ரெடி பண்ணியாச்சு. நம்ம பக்கத்து வீட்டு தீதி தான் இந்த ரொட்டி சொல்லி கொடுத்தாங்க. நார்த் இந்தியன் நம்மள மாதிரி சோறுலாம் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சோண்டு சோறு வச்சுக்கிடுவாங்க. மற்றபடி 3 வேளையும் ரொட்டி தான் சாப்பிடுவாங்களா. அவங்கக்கிட்ட தான் இந்த ரொட்டி எப்படி போடணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு நானும் போட்டேன். சூப்பராக வந்துச்சு. அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த ரொட்டியை உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கறி குழம்பு இல்லாதனால இன்றைக்கி முட்டை தொக்கு தான் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு முட்டை தொக்குமே. அதையும் ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுதேன். அப்புறம் முள்ளங்கியை இப்படி பச்சையாக சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம ஃபாலோவர்ஸு. கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன்னா இங்கே உள்ளவங்க காய்கறி எல்லாமே நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி சலாத் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சோறுலாம் ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. ரொட்டி தான் அதிகமாக சாப்பிடுவாங்களா. அதனால் நம்மளும் அதே ஃபாலோ பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணதுக்கு என் பெரிய பையனே வந்துட்டான். அப்படியே அந்த ரொட்டியை பிச்சு அதை முட்டையை கொஞ்சம் தொக்கு கொஞ்சமாக வச்சு அந்த காய்கறிகளே உள்ளே தள்ளி சும்மா கருக்கு முறுக்குன்னு கிரன்ச்சியாக சாப்பிட்டு தள்ளியாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெசிபி அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.